உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருமாவளவன் செல்வ பெருந்தகை பேச்சுகளால் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பம் இருப்பது தெரியவந்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் பிறந்த நாள் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை இணைத்து சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் தேமுதிகவின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சுதீஷ் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பிரேமலதா எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என நம்பிக்கை தெரிவித்தார். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அமோக வெற்றி பெற்று அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சராகவும் எங்களுடைய தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய கேப்டனை போல எதிர்கட்சி தலைவராக மீண்டும் வருவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் முதல்ல ஒழிக்கப்படும். இது மக்களுடைய வரி பணத்துல தான் தேர்தல் நடக்குது. அந்த வரி பணம் வீணாகாம நம்ம தடுக்க முடியும். சகோதரர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? மது ஒழிப்பு மாநாடுங்கிறார். ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம். அதே போல பார்த்தா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு? மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார். அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சுதீஷ் சொன்னாரு, இங்க கேப்டன் சிலை வைக்கணும்னு ஒரு தூண் ரெடியா இருக்கு. உடனே அரசு இதை கவனத்திலே கொண்டு அங்க தலைவர் கேப்டனுடைய சிலையை வைக்க வேண்டும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.